ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவிலில் காந்தாரா படத்தின் இயக்குனர் மற்றும் நடிகருமான ரிஷப் செட்டி சுவாமி தரிசனம் செய்தார். டப்பிங் படத்திற்கு தமிழ் ஆடியன்ஸிடம் நல்ல ஆதரவு கிடைத்ததற்கு தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். ரிஷப் செட்டி இயக்கி நடித்த காந்தாரம் 1ஆம் பாகம் திரைப்படம் கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ், தெலுங்கு, இந்தி மொழிகளில் வெளியாகி ரூபாய் 400 கோடிக்கு மேல் வசூல் பெற்று கர்நாடக சினிமாவை நாடு முழுவதும் திரும்பி பார்க்க வைத்தது. இந்த வெற்றியை தொடர்ந்து ரிஷப் செட்டி 2ஆம் பாகத்தை இயக்க தொடங்கினார். இதில் நடிகையாக ருக்மணி வசந்த் மற்றும் பலர் நடித்துள்ளனர். கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாகி இதுவரையிலும் 77.52 கோடி வசூல் செய்து மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாக அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஆம்பாலே பிலிம்ஸ் நிறுவனம் கூறியுள்ளது. இந்த நிலையில் நடிகர் மற்றும் இயக்குநருமான ரிஷப் செட்டி ராமேஸ்வரம் வருகை தந்தார். இவருக்கு புரோகிதர்கள் மூலம் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதன் பின் ராமநாதசுவாமி பர்வதவர்த்தினி அம்மனை தரிசனம் செய்தார். ராமநாதசாமி கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் சூழ்ந்து கொண்டு ஆர்வமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். அதான் காசி போன ராமேஸ்வரம் வரந்தாரு. அதான் இருந்தது. படமே வந்து ஒரு ஈஸ்வரனுடைய கணத்தை பத்தி, நம்ம காவல் தெய்வம், நம்ம தெய்வத்தை பத்தி தான் எடுத்தது. ஸோ படத்துல அதான் சொல்லிருக்கோம். ஸோ அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் தான். ஸோ படம் ஃபினிஷ் ஆச்சு, ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுல ஆடியன்ஸ்க்கும் அதோடைய இது இருக்கு, கிரெடிட் இருக்கு. அது அதே மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. இந்த ஒரு ஃபீல்ட்ல தான் நான் வந்து இப்ப வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு தர்சனம் கிடைச்சது. தமிழ்நாட்டுல வந்து காந்தார ஒரு டப்பாய் வந்து ஒரு படம் இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் பண்ணது வந்து மக்களுக்கு தான் அது ஒரு சக்சஸோட கிரெடிட் போகணும். எல்லாருக்குமே எனக்கு வர முடியல. லாஸ்ட் டைம் வரணும் நம்ம பிளான் பண்ணோம். அந்த டைம்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, அதனால போஸ்ட்போன் பண்ணிட்டோம். இப்போ உங்க மூலமா நான் வந்து அத்தனை ஆடியன்ஸ்க்கு வந்து நன்றி சொல்றேன். அந்த லவ், அந்த ஒரு பிளெஸிங் வந்து எப்பவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எழுதிட்டு அடுத்த படம் பண்ணும்போது இன்னும் நல்ல எஃபோர்ட் போட்டு உங்களை வந்து என்டர்டைன் பண்றோம்னு ஒரு தாட்ல இருக்கு. எவ்வளவு என்னன்னா நாங்க எல்லாருமே ஒரு விவசாயத்துக்கு ஒரு ரொம்ப கனெக்டடான ஒரு இதுதான். இப்போ நம்ம வந்து என்ன சிட்டில வேணும் இருக்கலாம், என்ன வேணும் நம்ம வேலை பண்ணலாம், நம்ம ஊரை விட்டு வெளியே போயிருக்கலாம். ஆனா நம்ம கிராமத்துல வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கிராம தெய்வம் இருக்கட்டும், நம்ம ஒரு போக்லூர், நம்ம வந்து அந்த போக்லூர்ல வந்து இருக்கிற ஒரு எசன்ஸ், அது வந்து நம்ம மொத்த ஸ்கிரீன்ல வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தது. ஐ திங்க் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ அந்த ட்ரைபல், அந்த நேச்சர் வர்ஷிப்பிங் இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டிலயும் அது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால மக்களுக்கு அது பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான்.